வணக்கம். தமிழர் செய்திகளுக்காக அட்சயா. தளியில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களை எதிர்த்து கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் தலைமையில் ஏர்களப் பேரணி மற்றும் கண்டன பொதுக்கூட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த தளி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து தளி பேருந்து நிலையம் வரை மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக்கோரி கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் தலைமையில் ஏர்கலப்பை பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார், மத்தியில் பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. விவசாயிகளின் உணர்வுகளை கண்டுகொள்வதில்லை. பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை ஒரு விவசாயியை கூட சந்தித்து பேசியதில்லை. மோடிக்கு விவசாயிகளின் இன்னல்கள் புரிவதில்லை. ஆனால் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில், குறிப்பாக பஞ்சாப் சட்டப்பேரவையில் விவசாயிகளிடமிருந்து குறைந்தபட்ச ஆதார விலையை காட்டிலும் குறைவாக வாங்கினால் 3 வருட சிறை தண்டனை வழங்கப்படும் என பஞ்சாப் சட்டப்பேரவையில் சட்டம் கொண்டு வந்துள்ளது. அதேபோன்று ஏன் தமிழகத்தில் விவசாயி என கூறும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக சட்டம் கொண்டு வரவில்லை? ஏனெனில் விவசாயி என கூறும் எடப்பாடி அவர்கள் உண்மையான விவசாயி அல்ல. உண்மையான விவசாயியாக இருந்திருந்தால் விவசாயிகளின் இன்னல்கள் புரிந்து கொண்டு தமிழகத்திலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பார். ஆனால் அதற்கு மாறாக மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். இதனை தமிழ்நாடு காங்கிரஸ் வலுவாக எதிர்க்கிறது என கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் முரளிதரன், காசிலிங்கம், வீரா முனிராஜ், சிறுபான்மை மாநில செயலாளர் தென் கு. அன்வர் அப்துர் ரஹ்மான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.